நிறைய டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்கக்கூடிய டவுட் வந்து பிஸ்கெட் சாப்பிடலாமா கூடாதான்னு வேற அது ஹெல்த்தியான ஸ்நாக்கா இந்த வீடியோவில் பார்ப்போம். முக்கால்வாசி பிஸ்கெட்ஸ் இருக்கக்கூடிய காமனான இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று சுகர், ரெண்டாவது ரிஃபைன்ட் ஸ்வீட் ஃபிளார் அதாவது மைதா. ஸோ இந்த சுகராக இருந்தாலும் சரி இல்லை மைதாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சுகர் ஸ்பைக்ஸை கண்டிப்பாக அதிகம் தான் பார்க்கும். இதே சில ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸும் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸோட சைடு எஃபெக்ட்ஸை பற்றி நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டயபெட்டிக் பேஷன்ஸ் பிஸ்கெட் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் அந்த 4 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஹெல்த்தி இன்கிரீடியன்ஸ் லைக் ஹோல் கிரெயின் இன்கிரீடியன்ஸ் இருக்கணும். அதாவது ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடாது. மூணாவது ஃபைபர் நிறைய இருக்கணும், ஃபேட் இருக்கக்கூடாது. ஃபோர்த் ரூல், நான் மேலே சொன்ன 3 ரூலில் கட்டுப்படக்கூடிய பிஸ்கெட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டா அதுவுமே ப்ராப்ளம் தான். ஸோ மாட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மேலே சொன்ன 4 ரூல்ஸ் படி உங்களால் பிஸ்கெட் எடுத்துக்க முடியும்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ், க்ரீக் யோகர்ட், காக்ரா, மக்கானா, ரோஸ்டட் சன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸ்டே நாலேஜபிள், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.